தேர்ஸ்டே மார்னிங் 12 கேஜி வாஷிங் மிஷின் தான் பேர். ஆனால் 2 ஆப்ஷன் மட்டும்தான் 12 கேஜி, மித்ததெல்லாம் கேஜி ரொம்ப கம்மி தான். ஸோ இன்றைக்கி அது ரஃப்யூஸ் துணி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அது பெருசாக அழுக்கலைன்னு சொல்லிட்டு குயிக் வாஷ் வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சோப்பு நம்ம வச்சு துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் எடுத்தனே யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், வாங்கினதே மறந்துட்டேன். சரி இன்றைக்கி மேட் வந்து துவைக்கணும், மெயினாக மேட் துவைக்கிறதுக்காக தான் இந்த வந்து வாங்கியிருந்தேனே. ஸோ இதில் வந்து நம்ம அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி சோப்பு வாங்கி வச்சுட்டு அடியில் ஸ்ப்ரிங் இருக்குதா, அதனால் நல்லா நமக்கு துவைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. நான் இன்றைக்கி இதில் மேட் வந்து துவைச்சேன், நல்லா தான் துவைச்சிச்சு. இன்னொரு டைம் துவைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறது ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். ஆனால் வந்து நல்லா இருக்குது ப்ராடக்ட் வந்து சூப்பராக, நல்லா வந்து ரொம்ப மோசம்னு இல்லை, நல்ல பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வாஷிங் மிஷினில் இந்த ஃபில்டரை ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு நீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் 1 மாதமே ஆயிடுச்சு வாஷிங் மிஷின் வாங்கி, இன்னும் நீட் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஆனால் ஏன் அதில் வந்து அவ்வளோ தண்ணி ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியல, நிறைய தண்ணி இருந்துச்சு. இப்போ சப்போஸ் நம்ம துவைக்கிறதுக்கு போட்டதில் காயின் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருந்தாங்க. ஆனால் எதுவும் இல்லை, ஒரே ஒரு முடி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷினில் இந்த ரப்பரை ஒவ்வொரு டைமும் நம்ம துவைச்சதுக்கு அப்புறமேட்டு நீட்டாக தண்ணி இல்லாமல் தொடச்சி விட்டுறணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த வாஷிங் மிஷின் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதே டாப் லோட் அப்படி கிடையாது.